ஹை டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இவ்வளோ நாளாக வீடியோ வரல, ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. இனிமேட்டுக்கு ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், கரிக்கோயில் டேம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேமு. இங்கே தான் வந்திருக்கோம். அதை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், உங்களுக்கு டூர் மாதிரி காட்டுறேன், விளாக் எடுக்க போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லாம் மேலே நிற்கிறாங்க. சும்மா இன்ட்ரோ பண்ணுறதுக்காக கீழே நின்றுட்டுருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் மாதிரி நிறையா வரும். தண்ணி இப்போ தான் திறந்து விட்ருக்காங்க, பாருங்கள், பார்த்தா தெரியும். தண்ணி போயிட்டுருக்கு, தண்ணி இப்போ தான் திறந்து விட்டாங்க. ஸோ அதான் ஒரு சின்ன விளாக் எடுக்கலான்னு வந்தேன். ஷாப்பு இந்த மாதிரி தான் இது வரையும் போயிருக்கோம். இப்போ விளாகு, டூரு, ட்ராவல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன். எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இப்போ நான் மேலே டேமில் ஏற போகிறேன். ஏன்னா பாருங்கள், மேலே பார்த்தா தெரியும் டேமு. மேலே என் மச்சான் நிற்கிறான். அப்படி இப்படி பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். வாட்டர் போயிட்டுருக்கு, தெரியுதா? அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். இது இந்த டேம்லேருந்து தாங்க எங்கள் ஊருக்கு தண்ணி போகுது. எங்கள் ஊரை ரிவரையும் ஒரு தாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. இது தெரியும், அந்த சின்ன பார்க். அது பாருங்கள், ஹீல்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஹீல்ஸு, நடுவில் தான் இது. மேலே பார்த்தீங்கன்னா கரும்பு தராங்க பாருங்கள், லாரி வருது. லாரி இது அது ஒரு ரோடு, மேலே கரும்பு தரைக்கு போகிறது. பாருங்க, அந்த சட்ரு தண்ணி திறந்துவிட்டால் ஒரு சட்ரு இருக்கும். அந்த சட்ரு இதுதான். டேமை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் டேம், கரிக்கோயில் நீர்த்தேக்கம். இதாங்க டேமு. பாருங்கள், நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துலையும் போகலாம், அது சூப்பராக இருக்கும். அந்த இது பசங்களாம் பாருங்கள் நின்றுட்டுருக்காங்க. பாருங்கள், இது பாருங்கள் அந்த சட்ரு அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் என்ன கிலோமீட்ரு இந்த மாதிரி எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. சம்திங்ஸ் இதில் எவ்வளோ லென்த்து, எவ்வளோ ஆழம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பசங்க தான் இருக்கானுங்க, கேமராவில் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மைக்கு சார்ஜ் போடலைங்க, அது வேறு ப்ராப்ளம். மைக்கும் சார்ஜ் போடாமல் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு இன்றைக்கி. இல்லை ப்ரிப்பேராக வந்துருக்கலாம். நான் இன்னொரு டைம் கூட இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கிளியராக எடுத்து அனுப்புகிறேன். சத்தி பாருங்கள், கேமரா வச்சிட்ருக்கோம். ஸ்டாப், இதுக்கு தான் போகிறதுக்கு. இதுக்கு மேலே போக முடியாது போல். ஒன் டைமில் விட்டாங்க, அந்த டைம் விட மாட்டாங்க. அதனால் இது பாருங்கள், இது அந்த தண்ணி திறந்து வருது. நான் சாந்தாண்ட போய் காட்டுறேருங்க, கீழே போய் காட்டுறோம். இப்போ கொஞ்சம் காற்று அடிக்கலை, இந்த இடத்துல கொஞ்சம் வயசு நல்லாயிருக்கும். ப்ளீஸ் பாருங்கள், தேன்கூடு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? சின்ன வயசில் வரும்போதெல்லாம் செம்ம பயமாக இருக்கும். ஆனால் இதில் நான் குளிச்சிருக்கேன், இதெல்லாம் மீன் பிடிச்சிருக்கேன், குளிச்சிருக்கேன். தண்ணி வந்து இதுலேருந்து போகும் நிறையா திறந்துட்டோம். ஒரு டைம் இந்த டேம் ஃபுல்லாக வாட்டர் நம்பி தண்ணி வந்துச்சு. நான் சின்ன வயசு, எனக்கு தெரிஞ்சு நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. என்னால் மறக்கவே முடியாது. அந்த கீழே போய் காட்டுறேன். கீழே வந்து இப்படி 3 சட்டருன்னு திறக்கிற மாதிரி இந்த இடத்துல காட்டுறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கீழே பார்க்குறதுக்கு. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஃபஸ்ட் டைம் விளாக் எடுக்கிறேன்னா அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த 3 சட்டர்லேயும் தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே இது வழியாக போய் எங்கள் ஊர் ஆற்றுக்கு வருங்க. நிறைய ஊர் நடுவில் கிராஸ் பண்ணி தான் வரும்.
பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஃபிஷ்ஷு கூட நிறையா இருக்கும். மீன் இருக்குது, ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியுமா என்ன இல்லை. பாருங்கள் தெரியுதா? இதுதான் செக்யூரிட்டி ரூம். தண்ணி திறந்து விடுவாங்களே அவங்களோட ரூம். இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. இங்கெல்லாம் ஃபிஷ் பிடிக்கலாம் வருவாங்க. முன்னெல்லாம் படகுல பார்த்துருக்கேன். போட் இந்த பரிசல்ம்பாங்கள்ல, பரிசலில் வந்திருக்காங்க பாருங்கள். பரிசல் கூட பாருங்கள் அங்கே நிற்கிது. நான் இவ்வளோ நேரம் பார்க்கல, இப்போ தான் நானே பார்த்தேன். இந்த பரிசல் பாருங்கள், ஒரு 3 பரிசல் அங்கே நிற்கிது. அதுதான் ஃபிஷ் பிடிக்க வருவாங்க போவாங்க. ஃபிஷ்ஷு கூட வாங்கிட்டு போயிருக்கேன் இங்கே வந்து. நான் கேமரா அதுக்கு இடத்துல வந்தேன். இவனுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்படியே பேக் கூட வந்திருக்கான், வேலைக்கு போகாத. பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு புதுசான ஒன்று காட்ட போகிறேன். என்னதுன்னு பார்க்க போகிறீங்களா? இதோ பாருங்க, தெரியுமா? ரொம்ப பழங்காலத்து வண்டி. இது என்ன வண்டின்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். பேர் ஏதோ போட்டிருக்கு, சொல்லிட்டு மிஷினா எனக்கு என்னன்னு தெரிலங்க. இது டயர்லாம் பாருங்கள் இப்படி ரொம்ப இதில் இருக்குது. ரொம்ப பழங்காலத்து வண்டிங்க இது. இது என்ன வண்டின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டாக்டரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா போட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த இது இருக்குது. ஹேர் ட்ராப் இருக்குது பாருங்கள். இந்த இதுக்கு பாருங்கள், பூட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. லாக் பண்ணி வச்சுருக்காங்க, லாக் பண்ணியிருக்காங்க. இது டீசல் சேர்த்துட்டுருக்குறதுக்கு. நீ வந்து மேலே புகை போகிற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். டயர்லாம் பாருங்கள், யாரும் டயர் கழட்டிகிட்டே போயிட்டாங்களாட்டுக்கு. ஒரு பெரிய சிலிண்டர் கேஸ் மாதிரி இருக்குது 2. வண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன வண்டின்னு தெரில. என்ன பாருங்கள், வண்டிக்கு பாருங்கள் இந்த இதில் கொடி வந்துருக்கு உள்ளேருந்து. வண்டியை பார்த்தா எனக்கு என்னென்ன, மரகத நாணயம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு கார் மாதிரி ஒன்று வரும் எல்லாத்தையும் கொல்றதுக்கு. அந்த ராஜா வச்சுருப்பார் அந்த கார் மாதிரி இருக்குது. டயர் மட்டும்தான் இல்லை, இன்னும் 2 டேங்க் இருக்குது. என்ன டேங்க்னு தெரில. வச்சு இது என்ன வண்டின்னு ஒன்று தெரியுமா? இது என்ன வண்டின்னு தெரியுமா? தெரியாது, அதானே? தார் ஊற்றுவாங்கல்ல. தார் ஊற்றுறது இல்லை வச்சு. இது வேறு ஏதோ வாட்டுக்கு. சத்தி போடி ஃபோட்டோகிராஃப் மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க மாதிரி. சத்தி இருக்கிற பேட்டரி சார்ஜிங் குறைச்சி விட்டு நீ பாட்டில் மக்கரா போச்சுன்னு போயிடாது. இருக்கிற 4 ஃபோட்டோ பிடிக்கிறது வந்ததுக்கு நான் முடிச்சு விட்டு போடாது. ஏற்கனவே சார்ஜ் இல்லை. வா, மேலே ஒரு 30 எடுத்தேன், கீழே ஒரு 30 எடுத்தேன். அதில் மெமரி கார்டே போடலாம், தெரியுமா? இதுதான்டா. இது என்ன வச்சு போட்டிருக்கு இங்கிலீஷில்? கன்சாலிடேட்டட் நியூமேட்டிக் அப்படின்னா தெரில. இதை சொல்கிறதுக்கு இங்கே படிச்சுட்டு வந்திருக்கான். வண்டியோட ஆங்கிலே டேங்கு என்ன வண்டி? இன்ஜினே எங்களுக்கு தெரியும் சத்தி. ஏதோ இன்ஜின் எங்களுக்கு தெரியும். இன்ஜின் எங்களுக்கு தெரியும். கூலண்ட், அதான் ஹேர் கூலண்ட். சத்தி இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இது என்ன வண்டின்னு தான் உங்கள்கிட்ட கேட்டோம். சிபின்னு இருக்கு பாருங்க. இது இன்ஜின் போல் பாருங்க. மீட்டர்லாம் இருக்குது, ஸ்பீட் மீட்ரு. தார் ஓட்டுறதா நீ சொல்ல? தார் ஓட்டுறதா தான் இருக்குமோ? ஏதோ ஒரு நாத்தம் இருக்குது. மலையில் போட்டு அப்படியே விட்டாங்க. இது நம்ம ஊரில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? கடைக்கு போட்டு போனேன். அவ்வளோதான். அது தெரியுது இல்லையா? இது ஓப்பன் பண்ணால் இல்லை வாட்டர் இது பண்ணுறதா இருக்குமா என்னன்னு தெரியல. இது ஆனால் ஓப்பன் பண்ணால் இதில் ஊற்றுற மாதிரி பேர் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் மச்சி இந்தாண்ட பக்கம் வருது. ஏதோ இங்கே இருக்குது. இதுதான்டா தெரியுது இல்லைடா. வர இதுலேருந்து ஊற்றுறா. இது போ மரம். எனக்கு தெரிஞ்சு இது தண்ணி இது பண்ணுறதா இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி ஏன்னா பக்கத்து மேலே போகும்போது இந்த வீடியோ காட்டின சின்னதாக தெரிஞ்சிருக்காது. பாருங்கள், இந்த பார்க் சொன்னல, குட்டி பார்க், சின்ன பசங்க விளையாடுறது. தயவுசெய்து சுற்றி நீ போய் விளையாடாத. கொட்டை கலங்கி அதிர்ச்சாவு கொட்டை கலங்கி. சத்தி இதுதான் டாப்பில் தான் இருக்கு. விளாடுங்க.
கேமரா கொடுத்துட்டு விளாடுங்க சத்தி நீங்கள். உட்காரா தூக்கி விட்றாதரா. இல்லைடா நீ உட்கார ஃபஸ்ட்டு. எவ்வளோ சுத்தியா இறங்க மாட்டேங்கிற. ஆமாம் நீ இருக்க வெயிட்டுனா அவனுக்கு வெயிட்டுனா நீயே காலை வச்சு எந்திரிச்சிக்கா சத்தி. டக்கரை 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 வச்சு இன்னும் காலு மண்ணிலே படலடா. ஏறி நிற்கிறேன். உர்ரா ஃப்ரீயா உடம்ப உர்ரா 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 அப்படியே அல்ட்ரா ஏய் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியால் எந்திரிச்சு உட்கார முடியுது, இவ்வளோ அவன் வெயிட் இவனால இது பண்ண முடியல. சத்தி அப்படியே கீழே உட்காந்து டப்புன்னு எந்திரிச்சுக்கடா. சக்கரையும் தோக்காதான் இங்கே தண்ணி வரும். தண்ணி வரும் அப்படியே போயிட்டு கீழே போகும். இப்போ டேமுக்கு இப்போ அந்த பக்கம் நம்ம டேம் பார்த்தோம். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் நான் காட்டினேன், இதுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கோம். ஏன்னா முன்னாடி ஏதோ ஒரு போட்டிருக்காங்க, அது என்னென்னு அப்படி படித்து சொல்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா அன்னைப்பகுதிக்குள்ளே குழி அதிகமாக இருக்குதான், அது வந்து புதக்குழி இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது இருக்குதான். அதனால் பொதுமக்கள் யாரும் போக வேணாம், மீறினால் காவல்துறையினா சொல்லுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே அந்த அபாயக்குறி ஒன்று போட்டிருக்காங்க, இது மீறி யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே சும்மா முன்னெல்லாம் பார்த்து தான் வாக்கிங் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு விடுவாங்க, நடந்து போகிறதுக்கு. டேமுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேமுக்கு அப்படியே இந்தாண்ட சைடு நம்ம வந்து இப்போ மேலேருந்து பார்த்தோம், இப்போ சைட்லேருந்து பார்க்குறோம். இந்த சைடு நான் சொன்ன அந்த ரோடு பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பாருங்கள். பஸ்ஸு போகுது, பனமல் போகும், நான் சேலம் போகும் அந்த பஸ்ஸு இந்த பக்கம் தான். இது வழி எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேமுக்கு வர்றது கரும்புதுறைன்னு சொல்லி பஸ் ஏறினீங்களோ இல்லை பைக்கில் ட்ராவல் கூகுள் மேலே போட்டிங்கன்னாவே தெரியும். அப்படியே இருந்ததுன்னா பாப்பநாயக்கம்பட்டின்னு முன்னாடியே ஒரு ஊர், அந்த இதில் தான் இது. தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, முன்னெல்லாம் ரொம்ப தண்ணி இருக்குது. இங்கே இருக்குங்க தண்ணி, நான் போயிருங்க இந்த இடத்துட்டு இருக்கேன் தண்ணி. இந்த திட்டில் உட்காந்து வீடியோ எடுத்துக்கலாம். இந்த திட்டு இந்த வரைக்குமே தண்ணி இருக்கும். தண்ணி மழை இல்லாதனால தண்ணி குறைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள், அங்கேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன், தெரியுது பாருங்கள், அங்கேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். அந்த இடத்துல இந்த இடத்த காட்டினேன், ஜூம் பண்ணி காட்டினேன். இப்போ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள். ஒரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணியாக அங்கே இருக்க தண்ணி இங்கே வரும். இந்த தண்ணி வந்து டேமுக்கு வெளியே போகிற தண்ணி இல்லை, டேமுக்குள்ளே வர தண்ணி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபால்ஸுக்கெல்லாம் இப்போ அனுமதியில் முன்ன விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்து தான் அது டேமுக்கு போகும். இதெல்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சிருக்கோம். நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது நிறையா ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்கோம். பாருங்கள், ஒரு கழுகு மீன் பிடிக்க தான் வந்துருக்கும் போல். கழுகு போனால் என்னது, பெருமாள் வராரா? பெருமாள் இப்போ எங்களை தேடி வந்திருக்காரு. இங்கே கீழே பாருங்கள், ஒரு பெரிய பெருமாள் வராரு. ஃபோட்டோ எடுத்தா இந்த ராமம் வரதராஜ பெருமாள் நயனாமலை இவர் தான் துணை வரதராஜ பெருமாள். பாருங்கள், டேம்லேருந்து வெளியே வந்தால் ஒரு ஃபிஷ்ஷு கடை இருக்குது, ரஞ்சிதா மீன் ஸ்டால். இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ. அப்படியா? ஃபிஷ் வந்துருச்சு. இப்படிதான் இருக்கும். வாங்கி கொடுத்து
எப்படி கீழே போட்டேன்? அதுலேயும் 2 வச்சிருந்தேன். ம். எவனோ எடுத்துருவானு இப்படி எடுத்தான். அப்படி எடுத்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு எடுத்தேன். கொஞ்சம் தூக்கம் இல்லை. தனியாக போட்டால் நிறைய பேசுவாங்க, யாரும் கேட்க முடியாத அளவுக்கும் பேசுவாங்க. மீனோட வாங்கி வச்சு ரொம்ப செம்மையாக இருக்கும். இருக்கும் 42 இல்லை. கீழே விழுந்தனால எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, நானும் இங்கே ஒரு தண்ணி காலி. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் மாதிரி தான் நான் ஏதோ வீடியோவில் மிஸ்டேக் பண்ணி தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கும் தெரியும் இந்த மாதிரி தான் நான் மிஸ்டேக் பண்ணுறேன், அடுத்த வீடியோ எப்படி பண்ணணுன்னு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுங்கள். உறுதி உங்களிருந்து விடைபெறுகிறேன். எஸ்கே டாட்டா பாய் பாய்.